வணக்க மக்களை, சற்று முன் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாகுள்ளதாம். அதாவது அதிமுக சார்பில் போட்டியிட டிசம்பர் 15க்குள் விண்ணப்பங்கள் விருப்பமனு ஏற்கப்படுகிறதாம். எடப்பாடி பழனிசாமியின் அதிரடி அறிவிப்பு. வாங்க வீடியோவை மூலமாக்கலாம். அதாவது தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறுள்ள 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டிதான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் மும்பாரமாக செயல்பட்டு வருகிறதாம். அந்த வகையில்தான் ஆளும் அரசு திமுகவோ மீண்டும் ஆட்சியை பிடித்த வேண்டும் நிலவாட்டில் அதற்கான வேலைகள் எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் தமிழகம் முழுவதுமே தனது பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறார். அதை தவிர எதிர்க்கட்சித் தலைவரும் எடப்பாடியாரும் கூட தமிழகத்தை காப்போம், மக்களை மீட்போம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதுமே தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில்தான் அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் நாளுக்கு நாள் சூடுபிடிக்க தொடங்கப்பட்டது. அரசியல் களத்தில் அதாவது அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் நாளுக்கு நாள் அதிகமாகியுள்ளதாம். இந்த நிலையில்தான் சட்டமன்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பமுள்ளவர்களெல்லாம் டிசம்பர் 15க்குள் கண்டிப்பாக விருப்பமனு வழங்கப்படும் என அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளாராம். அதாவது தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்றத்தில் நடைபெற இன்னும் 4 காலம் மட்டுமே இருக்கும் நிலையில் அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் கண்டிப்பாக தேர்தல்களுக்கான தொடர்பான அறிவிப்புகள் எல்லாம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதையடுத்துதான் ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் கண்டிப்பாக வாக்குப்பதிவு நடைபெறும் என கூறப்பட்ட நிலையில்தான் இதன் காரணமாக தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் எல்லாம் தேர்தல் பணிகளை முடக்கிவிட்டன. இந்த முறையை கண்டிப்பாக திமுக கூட்டணியா அல்லது அதிமுக கூட்டணியா அல்லது தாவைக்கா அல்லது நாம் தமிழ் என தமிழகத்தில் கண்டிப்பாக 4 முனை போட்டிதான் சுலவும் சூழல் என்று அரசியல் வியூகமெல்லாம் வகுத்து வருகிறதாம். இதனால் தான் கடும் போட்டி ஏற்படும் தமிழகத்தில் இதைத் தொடர்ந்து பல கட்சிகள் கூட தங்களுடைய விருப்ப மனுவை வழங்கும் நடவடிக்கையெல்லாம் ஈடுபட்டு வருகிறதாம். இந்த நிலையில்தான் அதிமுக சார்பில் தேர்தலில் போட்டியிட விருப்பமுள்ளவர்கள் கண்டிப்பாக அவர்கள் எல்லாம் டிசம்பர் 15க்குள் அவரவர் விருப்ப மனு வழங்கப்படும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது, தமிழகம், புதுவை, கேரளா சட்டப்பேரவை தேர்தலில் கூட அதிமுக சார்பில் வேட்பாளராக போட்டியிட விரும்புபவர்கள் கட்சி உறுப்பினர்கள் தலைமை அலுவலகத்தில் வருகின்ற கண்டிப்பாக 15/12/2020 திங்கள் முதல் 23/12/2020 செவ்வாய் வரை கண்டிப்பாக தினமும் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை கண்டிப்பாக வழங்கப்படலாம் என்று விருப்பமனு என்று அவர் அறிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி முதல் நாளான அதாவது 15/12 அன்று நண்பகல் 12 மணி வரை அதற்கான படிவங்களை பெற்று அதில் கேட்கப்பட்ட அனைத்துமே நீங்கள் பூர்த்தி செய்து விரிவான தெளிவான விளக்கத்தை கண்டிப்பாக அதில் பூர்த்தி செய்ய வேண்டும். மேற்கண்ட காலத்திற்குள் தலைமை கழகத்தில் கண்டிப்பாக நீங்களெல்லாம் வழங்கலாம் என்று எடப்பாடி அவர்கள் ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருக்கிறார். இந்த நிலையை தான் கண்டிப்பாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புபவர்களெல்லாம் அவரவர் விருப்ப மனுவை டிசம்பர் 15ஆம் தேதி கண்டிப்பாக அவர் அலுவலகத்தில் வழங்கலாம் என்று அவர் கூறியிருக்கிறார். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.